தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்தக் கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ. ஒளிவளரும் தமிழ்வாணி, அடியனிற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்பு மிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு தொடர்ந்து நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திரச் சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 226வது நிகழ்வாக இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நாம் சந்திக்கிறோம். இங்கே ஜூம் அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும், இதை யூடியூப் போன்ற இணையதளங்களிலே பார்க்கக்கூடிய நண்பர்கள், பின்னால் பதிவிலே பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் தொண்டை சரியில்லை அவ்வளவா. சரி. இன்றைய தினம் நம்ம பக்தியிலே அந்த பக்திங்கிற கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பாரதி எப்படி சொல்றார் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். பொதுவா தெய்வ பக்தி என்பது தொன்று தொட்டு நமது இந்திய நாட்டில் எல்லாருடைய சாதாரணமா ஒரு இந்து இந்து மதத்தினுடைய இந்து மதம் என்ற அந்த மதத்தை சார்ந்த அத்தனை மக்களுக்கும் பக்தி என்றால் என்ன என்று தெரியும். பேசிக்கா எந்த ஒரு வீடு என்றாலும் அந்த வீட்டில் ஒரு பூஜை ரூம் இருக்கும், அதுக்கு ஏதோ கும்பிடுவாங்க. அது எத்தனையோ நம்ம இதில் த பேந்தி ஆஃப் காட்ஸ் என்று சொல்வது போல இந்து மதத்தில் பல விதங்களே பல கடவுள்கள் இருக்கிறார்கள். அத்தனை கடவுளர்களையும் நம்ம வணங்கி பழக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அண்மை காலத்திலே யாராவது வேணா கேள்வி கேட்கலாம், பக்தினா என்ன என்று கேட்கலாம். ஆனா சென்ற தலைமுறையில பார்க்கும்போது பக்தி என்றால் எல்லாருக்கும் தெரிந்திருந்து, வாட் இஸ் பக்தி அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது. ஆனா அப்படி தெரிந்தவங்களுக்கு கூட பாரதி வாழ்ந்த காலத்திலே பக்தி என்பது கடவுளை வணங்குவது, அவ்வளவுதான். இந்த பக்தியினாலே என்ன பயன் இருக்கிறது என்பதை தெளிவாக யாரும் எடுத்து சொல்லல. ஒரு 17 18வது நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அது சொல்ல காரணம் எல்லாருக்கும் தெரியும். மறுபடியும் 2 2 4 சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால பல பேர் சொல்லாமல் இருந்தார்கள். ஆனால் பாரதி, அந்த புது யுக கவிஞனாக விளங்கக்கூடிய பாரதி, இந்த நாட்டிலே தெய்வப்பற்று தேசப்பற்று ரெண்டுமே போயின்னு இருக்கு. அதுக்கு அடிப்படை காரணம் பாரதி சொல்வது என்ன, மிடிமை என்று சொல்கிறான். மிடிமை, மிடிமைனா வறுமை. அப்ப அந்த வறுமையிலே வாடி வழக்கூடிய மனிதர்களுக்கு தம்மை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணமே வரல. அன்றாடம் இருக்கக்கூடிய சாப்பாட்டு வாய்க்கும் வயிற்றுக்கும் இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கே அவனுக்கு நேரம் போறல. அதற்கு மேலே இந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல பார்க்கும்போது பாரதி நினைக்கிறான், தன்னுடைய அத்தனை கவிதை வரிகளும் அல்லது தன்னுடைய அத்தனை எழுத்துக்களும் இந்த நாட்டிலே உள்ள மக்களை மேம்படுத்த சென்று சேர வேண்டும் என்று நினைக்கிறான். அப்படி நினைக்கும் போது அவன் இந்த நாட்டிலே தொன்று தொட்டு இருக்கக்கூடிய மரபு சார்ந்த ஒரு பண்பை எடுத்து கையில எடுத்துக்கொள்கிறான். தட் இஸ் கால்டு பக்தி, த கான்செப்ட் ஆஃப் பக்தி. இது காலத்துக்கு காலம் மாறி வந்திருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், கலியுகம் என்று சொல்லும் போது இந்த யுக மாறுதல், அதாவது கலியுகம் வரைக்கும் பக்தி என்பது இட் இஸ் அண்டர்ஸ்டுட். பியாண்ட் தட் தே வென்ட். அது பக்தி மேல யாகங்கள், யோகங்கள், தவங்கள் இப்படிலாம் போயிட்டு இருந்தது. ஆனா கலியுகத்தில் வரும்போது இந்த பக்தியினுடைய வீச்சு குறைந்த போது பலவிதமான இயக்கங்கள் தோன்றின. அண்மையில இந்த 18th செஞ்சுரி 19th செஞ்சுரி பார்த்தோம்னா த சைத்தன்யா, த கல்ட் ஆஃப் சைத்தன்யா, கிருஷ்ணா கல்ட் என்றெல்லாம் சொன்னார்களே, அப்படி வந்தவதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த பின்னாடி வந்தவங்க பெங்கால்ல தான் வந்தது. அதுக்கப்புறம் சக்தி கல்ட். ஸோ இது போலெல்லாம் வரக்கூடிய இதெல்லாம் பின்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை பாரதி தெரிந்து கொள்கிறான். இதுக்கு இதுக்கு ஒரு வழி கொடுத்து இந்த இந்த மரபாகிய இந்த இந்த ஒரு ஒரு கான்செப்ட், ஒரு தத்துவத்தை வாகனமாக ஏற்படுத்தி கொண்டு அதிலே பயணம் செய்தால்தான் இந்த நாட்டை நாம் சிறப்புற செம்மையாக ஆக்க முடியும் என்று பாரதி தெரிந்து வைத்திருக்கிறார். இந்த காரணத்தினால்தான் பாரதி பக்தியை கையில எடுத்துக்கிறான். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது அவன் பல இடங்களிலே பல விதமான பக்தி, he doesn't have enough time to go pyramidal. ஒரு கிளாஸ் நடத்துற மாதிரி சிலபஸ் 1 2 3 போட்டு போறது உனக்கு வாழ்க்கையில அவனுக்கு நேரம் கிடையாது.
அவன் எல்லாற்றையும் எழுதி கொண்டிருக்கிறான். எனவே பல விஷயங்களை எழுதுறான், சைமல்டேனியஸா எழுதிட்டு இருக்கான். ஞானத்தை பற்றி எழுதுகிறான், தத்துவத்தை பற்றி எழுதுகிறான், குழந்தைகளுக்கு எழுதுகிறான், சமுதாயத்துக்கு எழுதுகிறான். அவனுடைய படைப்பில் இருக்கக்கூடிய பொருளட்டத்தை பார்த்தா எல்லா விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்கள் ஒரே நேரத்தில் எழுதி குவித்துக் கொண்டிருக்கிறான். கதைகள், கட்டுரைகள், குறு வசன கவிதைகள், இது போன்ற எல்லாத்தையும் பண்றான் அவன். அது பண்ணும்போது நம்ம வந்து அதை தனியா பிரித்து வைத்து பார்க்கும்போது, ஃபார் த சேக் ஆஃப் கிளாரிட்டி, நம்ம பக்தி எல்லாம் பார்த்தோம், வெவ்வேறு வகையான பக்தி பாடலை பார்த்தோம், இன்னும் பார்க்கறதுக்கும் இருக்கு. இருந்தாலும் நடுவுல வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் பக்தி என்பதை பற்றி பாரதி எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, இதை தான் முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் விநாயகர் நான்மணி மாலையை பார்க்கணும்னா அப்படி இல்லை அர்த்தம். அப்படிங்கிற தேவையும் இல்லை. நம்ம இதை பார்த்துட்டு அதை பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆகவே தான் பார்க்குறோம். இதில் நான் சொன்னது வந்து இந்த பிலகிரி ராகத்தில் எழுதினான் என்று கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு எல்லாம் சுவையான தகவல்கள். த கோர் மீனிங் இஸ் பக்தி என்று சொன்னால் பக்தியினாலே, தெய்வ பக்தியினாலே ஹி கிளியர்ஸ். ஏன்னா காலத்திலே தாண்டி, யுகம் தாண்டி வரும்பொழுது பக்தி என்பது தெய்வ பக்தி இல்லாத ஒரு நிலைக்கும் போய்விட்டது. பக்தி என்பது there is an attached devotion என்ற லெவலில் வந்துருது. அப்போ பக்தி என்பது வந்து குரு பக்தி என்று சொல்கிறான், தெய்வ பக்தி. இது மாதிரி வித்தியாசமான பக்திக்கு வந்து அதனுடைய அட்ஜெக்டிவ் ஃபார்ம் மாறுறது. இப்படிலாம் வரும்போது பாரதி வந்து மேக் இட் கிளியர். அப்ப தெய்வம் என்பதற்கான பொருள் என்ன என்று கேட்டால் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பரம்பொருள் என்ற அந்த கான்செப்ட் தான் அதுல இருக்கிறது. என்ன கேட்டா இதுல வந்து பின்னாலே வந்து பார்வதி சிவன் என்ற குறிப்பெல்லாம் அடையாள குறிப்பு இருந்தாலும் கூட இது எல்லா விதமான கடவுளுக்கு இருக்கக்கூடிய பக்தியினுடைய அடையாளமாகவும் காட்டலாம். அதை முதல்ல நம்ம சொல்றோம். இது ஒரு 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 ஒரே ஒரு விஷயத்துக்கானது இல்லை என்பதையும் நான் சொல்லி காட்ட விரும்புகிறேன். சரி, இதுல நம்ம பார்த்த பாடல்ல பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி, இதுவும் பாரதியினுடைய ஒரு ரெகுலர் அப்ரோச். இதனுடைய பயன் என்ன என்பதை சொல்றான். இதனால என்ன பயன் உங்களுக்கு விளையும் என்பதை முதலிலே சொல்கிறான். எனவே ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் டு லிசன் டு திஸ். இதுவும் வந்து நம்ம மரபில் இருக்கக்கூடியதுதான். இது பகவத்கீதையில ஆரம்பிச்சு சங்கராச்சாரியரும் இதே டெக்னிக் ஃபாலோ பண்றாரு இல்லையா? அதாவது கடைசி காலத்துல நீ வந்து எப்படியெல்லாம் நீ வந்து உன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்யணும், என்ன குறைகள் இருக்கிறது, அதை எப்படி நிறைவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த பஜகோவிந்தம் பாட்டு ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்கும். பஜகோவிந்தம் 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 மூடமதே சம்பிராப்தே நிகிதே காலே நகி நகி ரட்சதி துக்ரிங்கரனே. இந்த இலக்கணமும் இந்த வாய்ப்பாடுகளும் இது போன்ற பகவத் விஷயமான விவாதங்களும் இதெல்லாம் உங்களை கடைசி காலத்துல உங்களை சம்ரட்சிக்காது. இது கடைசி காலம் உங்களை காப்பாற்ற வராது என்று சொல்லும்போது அவன் ஈர்க்கிறான். அது அப்படின்னா என்ன இது என்று வருகிறது. இது நமது நாட்டில் இருக்கக்கூடிய, இன்னும் கேட்டா கம்பன்ல கூட அப்படிதான் ஆரம்பிக்கிறான். ஆசை பற்றி அறையுலற்றேன் என்று எழுதுறான். ஓஹோ, கம்பன் ஆசைப்பட்ட விஷயம் என்ன என்று கேட்க ஆசைப்படுகிறார். எனவே பாரதி எடுத்த உடனே சொல்கிறான், இந்த நாட்டிலே இதுல வந்து இதில் எய்திடும் மேன்மைகள் கேளடி என்று எழுதுகிறான். சரி, என்ன மேன்மைகள்? போன முறை சொன்ன மேன்மைகள் என்றால் மேன்மை, நம்ம மேலான ஆண், மேலான தன்மை, அது மேன்மை என்று அதுக்கு சொல்லுகிறோம். மேலான தன்மை என்பது மேன்மை என்று சொல்கிறோம். சித்தன் தெளியும் இங்கு செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும். முதல்ல சித்தம் தெளிகிறது. ஏனென்று சொன்னால் இப்ப வந்து ஒரு ஏதாவது ஒரு ஓவியம் போட வேண்டும் என்று சொன்னால் அது வந்து நல்ல ஒரு வெள்ளைத்தாள் இருக்க வேண்டும். இல்ல ஒரு சுவர் என்று சொன்னால் அந்த சுவர்ல வந்து தூய்மையான சுவரா இருக்க வேண்டும். அப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பிறருக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல சித்தம் தெளிவாக வேண்டும். அப்ப பக்தி என்ன செய்கிறது? ஒருவன் பக்தனாக மாறினால், ஒரு தெய்வ பக்தி, எந்த தெய்வம் பத்தி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தெய்வத்திலே ஈடுபடக்கூடிய பக்தனுக்கு என்ன நிலை உண்டாகுன்னா முதல்ல சித்தம் தெளிகிறது. ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டோம், சித்தம் தெளியும். பித்தம் தெளிய மருந்து ஒன்றுண்டு என்று ஒரு பாட்டு வந்து தமிழ்ல அந்த காலத்துல. சித்தம் தெளியும் சொல்றாரு சார். ஐயோ, இவ்வளவுதான விஷயம்? சித்தம் தெளியும் பக்தினா சித்தம் தெளியும். பட் தட் இஸ் அ மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். ஏன்னா பாரதி வந்து ஒரு இடத்துல சித்த சாகரம் செய்தனை என்று எழுதுகிறான். சித்தம் என்பது ஒரு கடல் போல. ஒரு கடல்ல என்னெல்லாம் இருக்கும்? கடல்ல வெளியில பார்த்தா ஒண்ணுமே தெரியல, தண்ணி இருக்கு, அலை அடிச்சுட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு தெரியுது, இந்த அலைகள் நிற்காமல் அடித்துக் கொண்டிருக்கின்றன. அப்ப சித்தத்தையும் கடலையும்
ஒன்றாக பாரதி காட்டுகிறானே, அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். அதை மறுபடியும் நினைவு கூறுகிறேன். இந்த சித்தம் எப்போதும் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. சரி, இவ்வளவுதான் இதுக்கு விஷயமா என்று சொன்னால், அதிலே பல இருண்ட மூலைகள் இருக்கின்றன. அதனுடைய ஆழம், அதனுடைய அகலம், இது எதுவுமே தெரியாத நிலையிலே அது அங்கே உழன்று கொண்டிருக்கிறது. அதனுடைய பரப்பு, அதனுடைய ஆழம் என்ன என்றே தெரியல. அதுக்கு உள்ளேயே பலவிதமான, உள்ளே இன்னொன்று, கடலுக்கு உள்ளேயும் அலைகள் இருக்கின்றன. வெப்ப நீர், குளிர் நீர் என்று மாறி மாறி இருக்கிறது என்றெல்லாம் அதுல விளக்கத்தை பாரதி ஒரு அஹ், கடல் என்ற ஒரு கட்டுரையிலும் பின்னாலே பல இடங்களிலும் பாரதி எழுதுகிறார். ஆகவே சித்தம் தெளியும் என்று சொன்னால் நாட் ஆர்டினரி திங். ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல பக்தி இருந்தால் சித்தம் தெளியும். தட் மீன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? சித்தம் தெளினா இவ்வளவு பாரு, இந்த சித்தம் தெளிஞ்சுன்னு எப்படி தெரியுது? குழப்பம் இருக்காது, தெளிவு இருக்கும். அவ்வளவுதான். நம்ம நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய லெவல்ல பார்த்தா சித்தம் தெளியும். அப்ப தெளியும் என்பதை வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும். செம்மை இஸ் எக்ஸலன்ஸ். செம்மை இஸ் ஒரு சிறப்பு. எந்த ஒரு செய்கை செஞ்சாலும் அந்த செய்கையிலேயே செம்மை பிறக்கும். அது இட் இஸ் correlated. ஏன்னா ஒன்ஸ் யூ ஹாவ் அ கிளாரிட்டி, ஆல் யுவர் ஒர்க் வில் பி ப்ராப்பர்லி டன். அதுக்கு எந்த வித அதுதான் செம்மை. செவ்வையாக, செம்மையாக, சிறப்பாக, பர்ஃபெக்டா பண்றான் அப்படிங்கிற எப்போ பண்ண முடியும்? உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால அது அது இட் ஃபாலோஸ் தட். சித்தம் தெளியும், செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும், வித்தைகள் சேரும். இந்த வித்தைகள்னா இந்த இடத்துல எக்ஸ்பர்டிஸ். நன்னா ஒரு விஷயத்தை கத்துன்னு இருக்கோம், அது ஆழ்ந்து கருத்தோடு கான்சென்ட்ரேட்டடா பண்றீங்க. சாரி. சாரி. ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா நம்ம பார்த்து பண்ணும்போது வித்தைகள் சேரும். இது எப்படி புரிஞ்சுன்னா, வித்தை என்பது வித்தையிலிருந்து தான் வரக்கூடியது. வித்தகன் என்று ஒரு சொல் இருக்கிறது. அப்போ இந்த வித்தையிலே ரொம்ப செம்மையாக எக்ஸ்பர்டைஸ் என்று சொல்கிறோம். நல்ல வீரர் உறவு கிடைக்கும் சொல்ல. இங்க வீரர் என்று சொன்னால் இது நல்ல செயலாற்ற திறன் இருக்கக்கூடியவர், செயலாற்றும் திறன் இருக்கக்கூடியவர்கள், அதான் வீரர்கள். வீரர்னா போர்க்களத்தில் இருக்கிறவர் மட்டும் வீரன் இல்ல. வீரன் என்பவன் மனத்திலே திண்மையோடு இருக்கக்கூடியவன், எதற்கும் அஞ்சாதவன். அதுதான் வீரன் என்று பெயர் கூடாது. வீர தீர என்று சொல்கிறார்களே. அப்படி இந்த வீரம் என்பது இட் டசன்ட் ரெஃபர் டு வேலரஸ் ஆட்டிடியூட் ஒன்லி இன் அ பேட்டில் ஃபீல்ட் ஆர் சம்திங் லைக் தட். அந்த மாதிரி இல்லை, அதையும் தாண்டி இருக்கிறது. நல்ல வீரர் உறவு கிடைத்திடும், மனத்திடை தத்துவம் உண்டாம். வித்தியாசமா இருக்கு இந்த இடத்துல. வீரர் உறவு கிடைத்திடும் என்பதற்கான பொருளை இன்னும் கொஞ்சம் விலைக்கு கொண்டு வேண்டும். இந்த வீரர் உறவில் இன்னொரு பொருள் பொதிந்திருக்கு. என்னன்னா, இது போன்ற ஒத்த தகுதியுடையவர்கள் உன்னோடு சேருவார்கள். யூ ஆர் யூ ஆர் அப்கிரேடிங் யுவர் செல்ஃப். பக்தியினால உங்களை நீங்க அப்கிரேட் பண்றீங்க. நல்ல சித்தம் தெளிந்திருக்கிறது, செய்கையிலே ஒரு செம்மை ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அதற்கு ஏற்றார் போன்ற வீரர்கள், அவருடைய உறவு ஏற்படும். வீரருடைய நட்பு ஏற்படும்னு சொல்லல பாரதி, வீரர் உறவு ஏற்படும்ங்கிறான். தட் மீன்ஸ் தெர் இஸ் அ இன்டேக் அண்ட் கிவ் அண்ட் டேக். ஒரு உறவு, ஒரு இன்டராக்ஷன் வில் பி ஹேப்பனிங் வித் ஹையர் ஸ்டேட்டா ஆஃப் சொசைட்டி. ஹையர்னா இந்த சென்ஸ் நாட் மெட்டீரியலிஸ்டிக் பட் ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் அண்ட் ஆல்சோ இந்த குவாலிட்டி, இந்த வேல்யூஸ். அப்படி இருக்கிறவங்களோட உங்களோட வீரர் உறவு கிடைத்திடும். மனத்திடை தத்துவம் உண்டாம். மனத்திடை தத்துவம் உண்டாம் என்று இருக்கிறது, உண்டாகும்னு வச்சுக்கணும். தமிழ்ல சில இடங்கள்ல பல இலக்கியங்களோட பார்க்கலாம். உண்டாம்
என்று வரும்போது உண்டாகும் என்ற பொருளே வரும். மேல என்ன சொல்றாரு இதுல வந்து, செம்மை பிறந்திடும், வித்தைகள் சேரும், நல்ல வீரர் உறவு கிடைக்கும், மனத்திடை தத்துவம் உண்டாம், தத்துவம் உண்டாகும், நெஞ்சில் சஞ்சலம் நீங்கி உறுதி விளங்கிடும். இந்த சஞ்சலம் என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சந்தேகம். அதை தாண்டி அந்த சந்தேகம் இல்லாத நேரத்துல அதுல ஒரு உறுதி கிடைக்கும். பாரதி எப்பவுமே அதை பற்றி மிக அருமையாக விளக்கி இருக்கிறான். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி. இதுதான் இந்த காம்பினேஷன் தான் பாரதிக்கு. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி. யூ ஷுட் ஹேவ் திஸ் டூ பேக், த ஹெட் அண்ட் ஹார்ட் சொல்வது போல. அறிவு தெளிவாக இருக்க வேண்டும், நெஞ்சுக்கு உறுதி வேண்டும். ஏன்னா நெஞ்சு வந்து இட் இஸ் நோ மோர் கன்சிடரிங் அபவுட், இட் டசன்ட் டேக் ஆப்ஷன்ஸ் ஆர் டசன்ட் டேக் எனி கைண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இட் டசன்ட் ரீசன் அவுட். அந்த ரீசனிங் வந்து மைண்ட்ல, மூளையில இருக்கிறது, அறிவில இருக்கிறது. அது எடுத்ததுக்கு அப்புறம் the heart is there to give both emotional and various support for that. அதனால பாரதி என்ன நினைக்கிறான், அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமா தேவைப்படும் என்பதனாலே சஞ்சலம் நீங்கி உறுதி விளங்கிடும். எனவே பக்தியினாலே, தெய்வ பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி. இப்படி பலவிதமான அஹ், மேன்மைகளை பாரதி பேசுகிறான். நான் சொன்னது போல இட் இஸ் மோர் லைக் ஒரு a sort of listing out the important qualities and the benefits of when you become a bhakta or a devotee. இப்போ தமிழ்ல சாம டிவோட்டி என்று சொல்றோம், டிவோஷன் என்று சொல்கிறோம். இப்போ பக்தி என்ற இந்த நிலை வரும்பொழுது யூ பிகம் சம்படி டிஃபரெண்ட் ஆர் யூ ரீஓரியன்ட் யுவர் செல்ஃப். அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது கோவிலுக்கு போறோம், ஒரு கடவுளை பற்றிய ஸ்லோகங்கள் அதை பத்தி பேசுறோம், பாட்டு பாடுறோம், இது வேற. ஆனால் பக்தி செய்வது என்பது வேற. இதை பாரதி ரொம்ப குறிப்பாக நினைக்கிறார். அது அவர் சொல்லக்கூடிய காரணம், again let me say that he understands and he wants to give out this idea of bhakti as the most important panacea for the nation which is suffering under the foreign rule and all kind of poverty etc. அறியாமை இதெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி அவர்களை மேம்படுத்த வேண்டும் பக்திங்கிறான். அப்ப இந்த பக்தி என்பதற்கான விளக்கத்தை அவன் கொடுக்கும் பொழுது, பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி, ரெண்டாவது பார்க்கலாம், அடுத்தது போலாம். ஓகே, சாரி. காம பிசாசை குதிகால் கொண்டு அடித்து விழுத்திடலாகும். இது காம பிசாசை குதிகால் கொண்டடித்து விழுத்திடலாகும். இத்தாமச பேயை கண்டு தாக்கி மடித்திடலாகும். இது ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ வந்து, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் எனிவே, இந்த காம பிசாசை குதிகால் கொண்டு அடித்து விழுத்திடலாகும். இது எங்கேயோ நம்ம பாரதி இது மாதிரி காலால உதைப்பெல்லாம் சொன்னது ஞாபகம் வருது நமக்கு. எந்த இடத்துல சொன்னான் பாரதி வந்து காலனை காலால் உதைப்பேன் என்று சொல்கிறான். இந்த இடத்துல வந்து காம பிசாசை என்று சொல்கிறான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். the 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 most important thing for the ஒருவன் பக்தி மார்க்கத்திலே இருக்கும் பொழுது அவன் கட்டுப்பாட்டிலே வைக்கக்கூடிய முக்கியமான விஷயமாக கருதக்கூடியது காமம். இது 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 வந்து பல பேர் பல இடத்துல சொல்லி இருக்கிறார்கள். இங்கே இவன் அதை துச்சமாக மதிக்க வேண்டும் என்கிறான் காமத்தை. இந்த காமம் என்பது இத இதையும் பக்தியும் ஒன்னா வச்சுக்க முடியாது. இதுக்கு மேல சொல்ல முடியாது. இந்த சென்ஸ் there cannot be, if somebody is going to be in the பக்தி மார்க்கம் அவன் முடியாது. ஆனால் இந்த காமம் என்பது அடிப்படையிலே காமம் இருந்தால்தான் இந்த உலகம் நடக்கும். அதனால இது கொஞ்சம் ஜாகிரதையா அணுக வேண்டிய விஷயம். பாரதிய காதலை பற்றி எழுதியிருக்கிறான். பாரதிய இல்லற வாழ்வுதான் முக்கியம் என்று எழுதியிருக்கிறான். பாரதிய எல்லாற்றையும் துறந்து ஓடாதே என்று எழுதியிருக்கிறான். அப்ப இந்த இடத்துல காமம் என்பது உடல் இச்சையை, வெவ்வேறு நிலையில இருக்கக்கூடிய உடல் இச்சையை கொடுக்கிறது. இப்போ வந்து காம குரோதம் என்று சொல்கிறார்கள். இப்ப காமம் என்பதற்கு ஆசை, அதீதமான ஆசை என்பது பொருள்.
குரோதம் என்பது அதீதமான கோபம். அது அதீதம் என்பது முக்கிய விஷயம். அளவை தாண்டியது என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காமம் என்பது அது 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 காமத்தை உண்டாக்குபவன் யார் என்று கேட்டால் எல்லாருக்கும் இருக்கு. ஆசை ஒரு பக்கம், இந்த காமம் உணர்ச்சி இருக்கிறதே, இது அடிப்படை, வாழ்வினுடைய அடிப்படை. இந்த காமம் இல்லை என்று சொன்னால் உலகத்தினுடைய இந்த ஜனன மரணமே இல்லாத போயிடும். இது எல்லா உயிர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த காமத்தை, இதை வென்றால்தான் பக்தி மார்க்கத்தில் இருக்க முடியும். தட் இஸ் a subtlety. So you cannot ride both horses என்பது பாரதி குறிப்பால் சொல்றான். இத பக்தியில வரும்பொழுது சித்தன் தெளிந்து நீ வாழ்க்கையிலே செம்மையான செயலை ஏற்படுத்தும் பொழுது இந்த காம பிசாசை அடக்க வேண்டும். காம பிசாசுங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அதுபோல காமம் என்பது கண்ணுக்கு தெரியாது. சட்டிலி சே தட். ஒருவரை பார்க்கிறோம், ஒருவரை பார்க்கும்போது அவருடைய குணநலம் என்ன என்பது செய்கையினால் தான் வெளிப்படும். அதுக்கு பின்னால அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பது தெரியாது. நம்பர் டூ, இந்த காமம் என்பது அது உடலளவிலே செயல்பட்டாலும் அதை ஆக்கி அதை இயக்குவது மைண்ட். இட் இஸ் ஒன்லி த திங்கிங். அந்த 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 அருவமாக இருக்கக்கூடிய எண்ணத்தினுடைய பிணிப்பு இல்லை என்று சொன்னால் உடலிலே காமம் இயங்காது. இட் இஸ் அ மெடிக்கல் பிசிக்கல் ஃபேக்ட். இது இது வந்து இது உலகில். அதனால்தான் என்ன சொன்னான்? மன்மதனை அனங்கனாக்கினான். முத்துத்தாண்டவருடைய பாடல் நான் பல முறை குறிப்பிட்டிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்ச பாடல். ஒரு காலத்தை ஏதோ ஒரு சொல்றேன். தெருவில் வாரானோ, தெருவில் வாரானோ நடராஜன் தெருவில் வாரானோ, உருவிலியோடு திரிபுரமதை உடன் எரி செய்த நடனராஜன் தெருவில் வாரானோ என்று முத்துத்தாண்டவர் பாடுகிறார். எதுக்கு அதுக்கு கம்பேர் பண்றார்? சிவபெருமான் உருவிலியோடு திரிபுரம், திரிபுரத்தை சிவன் எரித்தான் என்பது மிகச்சிறந்த ஒரு சிவபுராணத்துல பார்க்கும்போது பிரமாதமான விஷயம் அது. அந்த மூன்று அசுரர்கள் திரிபுரத்தமா அப்படியே வந்து எல்லாத்தையும் கபலீகரம் செய்து கொண்டு கூடிய அவர்கள் வந்து ஒரு நகையினாலே, புன்னகையினாலே, குறு நகையினாலே திரிபுரம் எரித்தான் என்று சொல்வார்கள். அதை விட முக்கியமான விஷயம் இந்த இந்த உருவிலி. அதை முதல்ல வைக்கிறான். உருவிலியோடு திரிபுரம் அதை என்கிறான். அப்ப உருவிலி என்பது வந்து மன்மதன். மன்மதனை உருவில்லாத மன்மதனை என்று சொன்னார்கள். மன்மதனுக்கு ஏன் உருவம் இல்லை என்று சொன்னால் அவன் இருப்பது வெளியில தெரியாது. ஆனால் அவன்தான் இந்த காமத்தை ஏற்படுத்துகிறான், காமத்தை உண்டாக்குகிறான். இது தடுக்க முடியாத ஒன்று. அப்போ இந்த விஷயத்தை முதல்ல பாரதி முதல்ல என்ன சொன்னா, இந்த மிக குழப்பமாக விளங்கக்கூடிய சித்தத்தை அது தெளிய வைக்கும். இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணா, பக்தி என்பது எதெல்லாம் நமக்கு செய்ய முடியாத செயல்களாக இருக்கின்றனவோ, எது நம்மாலே அடக்க முடியாமல் இருக்கின்றனவோ அப்படின்னு சொன்னாலே அது வந்து மனம் சார்ந்து இருக்கிறது, எண்ணங்கள் சார்ந்து இருக்கின்றன, நெஞ்சு சார்ந்து இருக்கிறது. நெஞ்சிலே உறுதி என்று சொல்கிறார். அப்படி இங்க உறுதியும் சித்தத்திலே தெளிவையும் எது கொடுக்கும் என்று சொன்னால் அது பக்தி தான் கொடுக்கும். ஆகவே காமத்தை அடக்க முடியாத காமத்தை அடக்கக்கூடிய ஒரு தன்மையை பக்தி கொடுக்கிறது என்று சொல்கிறான். அப்போ இந்த உடலை இயக்கக்கூடிய காம உணர்வுகளை அடக்கக்கூடிய ஒரு விஷயமாக பக்தியை பார்க்கிறோம். மற்ற இடத்துல பக்தியுடையார் காரியத்தை பதறார் என்று நான் சொன்னேன், அது வேற. இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்கிறான், பக்தி காம இச்சை அடக்கும். சார் இது ஏதாவது வந்து இது மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கா? இது மாதிரி இதெல்லாம் பத்தி சொல்றோமே, இது இந்த மாதிரி வந்து புராணங்கள் இருக்கின்றனவா, கதைகள், வரலாறுகள், எல்லா வரலாறுன்னு சொல்கிறார்கள். திருநீலகண்ட புராணத்துல பார்க்கலாம். தீண்டாதே திருநீலகண்டம் என்று அவருடைய மனைவி தொடாதே என்று சொல்வாள். மிகுந்த காம இச்சையோடு இருக்கக்கூடியவர். இதே மாதிரிதான் இவர் சூர்தாஸ் கதையாகட்டும், இல்லைன்னா வந்து எத்தனையோ இவர் துளசிதாசர் கதைகள், வரலாறு எல்லாத்துலயுமே வந்து இந்த காமத்தை பக்தி உணர்வு தடுத்திருக்கிறது, கட்டுப்படுத்தியிருக்கிறது என்பதை வரலாறும் காட்டுகிறது. அதனால்தான் வந்து இப்போ இவர் இந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு ஸ்லோகம் கொடுக்க, ராமதூதம், என்னுடைய மியூசிக் குரு ஜிஎஸ் மணி அவர்கள் ஒரு பாட்டு எழுதினார்கள்.
ராமதூதம் நமாம்யகம் என்று எழுதினவர் அடுத்த லைன்ல காமஜித பிரபுஜிதம் என்று எழுதினார். காமஜித, காமனை வென்றவன் என்று பக்தி நிலையில இருக்கக்கூடிய அத்தனை இலக்கியங்களும், பக்தியை பாடக்கூடிய பக்தியை பற்றி சொல்லக்கூடிய புராணங்களும் இலக்கியங்களும் இது எங்க பார்த்தாலும் இந்த காமம் என்பதை அடக்கி இருக்கிறார்கள் என்று சொல்கிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல ஒரு ஒரு அசைடு சொல்லணும்னா எப்படின்னா, நாகநந்தி அவர்கள் சொல்வார்கள், அதாவது எப்படி மனசு இருக்குன்னு, ஒரு என்ன செய்கிறான், ஒரு பேருந்திலே சென்று கொண்டு இருக்கிறான், பஸ்ல போயிட்டு இருக்கான். ஒரு பெண் இருக்கிறாள், அழகான பெண் ஒருத்தி இருக்கிறாள். இவன் பின்னாடி போய் பக்கத்துல போய் நிற்கிறான். அவளுடைய உடலை தன்னோட உடலோடு சேர்த்து கொண்டு இப்படி நிற்கிறான். ஆனா அப்படி பார்த்து நிற்கும் போது எல்லாரும் பார்த்த உடனே முகத்தை திருப்பி கொண்டு அவள் மேல் இடிப்பது போல நிற்கிறான். அவர் சொல்லுவார் கிளாஸ்ல. அந்த நேரத்துல என்ன ஆகுது, இவன் இங்க திரும்புற நேரத்துல அந்த பெண் நகர்ந்து வேற ஒரு ஒருத்தர் இருக்கிறாங்க. அந்த பெண் போய்விட்டாள். வேறொரு வயதானவர் வந்து அங்க நிற்கிறார். இவனுக்கு தெரியல, இவன் மனதளவில் இந்த பெண் மேலே இடித்து கொண்டு நிற்பவளோ நிற்கிறான். அப்ப அவர் சொல்லுவார், இவன் மனசுல வந்து அந்த பெண் மேல இடிக்கிற மாதிரி அந்த அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். உண்மையில் அது இல்லை. இது போன்று நீங்க வந்து பார்க்கும்போது பல இடங்களில் இதை பத்தி இலக்கியம் பேசுகிறது. கம்பன்ல ஒரு இடம் வருது, இன்னைக்கு ஏகேவி வரலன்னு நினைக்கிறேன். அதாவது கம்பன்ல ராமனுடைய அம்புக்கு இணை வேறு எதுவுமே கிடையாது. ராமனுடைய அம்பு தான் மேக்சிமம். அதுதான் ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என்று சொல்லக்கூடிய அந்த ராமனுடைய கதாநாயகனா இருக்கக்கூடிய ராமனுடைய அம்பு அதை குறைபடுத்தி பேசக்கூடிய ஒரு வார்த்தையை கம்பன் எழுதுகிறான். ஐயோ என்ன சார் இப்படி சொல்றீங்க, கம்பன் அப்படி எழுதுவானா என்று கேட்டால், கம்பன் தானே சொல்லல, ஒரு ஒரு கதாபாத்திரம், ஒரு ஒரு எளிய கதாபாத்திரனுடைய கூற்றாக சொல்கிறான். எங்க அப்படின்னா, மிதிலை வீதியிலே ராமன் சென்று கொண்டிருக்கிறான். ராமன் சென்று கொண்டிருக்கும் போது அவனுடைய அழகை பார்த்து எல்லோரும் மயங்குகிறார்கள். அப்போ அந்த பெண்கள் எல்லாம் மயங்கி மயங்கி நிற்கிறார்கள். அப்ப சொல்ற, ராமனுடைய அம்பு பெருமை பெருமை என்று சொல்கிறாயே, அந்த ராமனுடைய அம்பு என்னை வீழ்த்தக்கூடிய இந்த காமனுடைய அம்புக்கு முன்னாலே ஒண்ணுமில்ல ஆயிடுத்து. அவன் மேலே ஆசைப்படக்கூடிய அந்த காம மாரவேலுடைய அம்புக்கு முன்னால் ராமனுடைய அம்பு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டதே என்று அவள் சொல்கிறாள். இது சரியா என்று எப்படி எதிர்க்கா பாருங்க. தட் இஸ் த ஹைட், பிகாஸ் தட் இஸ் த பேசிஸ் ஆன் விச் த என்டையர் வேர்ல்ட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட். அப்ப எவ்வளவு எளிமையாக சொல்லுறாங்க. அது வந்து அந்த காமம் என்னும் பிசாசை அது எட்டி உதைக்கும். ஏன் அப்படின்னா, பிசாசு கண்ணுக்கு தெரியாது. ரெண்டாவது நம்ம வந்து பிசாசு பிடிச்சுக்கிறதுங்கிறான். இட் கம்ஸ் அண்ட் ஆக்குபைஸ். மண்டை ஃபுல்லா இருக்கு. நோ மேட்டர் வாட் இஸ் த ஏஜ், வாட் இஸ் த ஜெண்டர், நத்திங். இட் இஸ் தேர் ஆல் த டைம். இது அட்டாவிஸ்டிக் கேரக்டர் பாரு சம்டைம்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் எவல்யூஷன். ப்ரீ ஹிஸ்டாரிக், அந்த 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 பழைய நினைவுகள், அந்த விலங்கு எண்ணங்கள், அதுல இருந்து யாரும் விலகிறதே கிடையாது. ஆகவேதான் இதை வந்து சாதாரணமா தாண்ட முடியாது. காம பிசாசை குதிகால் கொண்டு அடித்து விடுத்திடலாகும். எப்படி பக்தி இருந்தா முடியும், பக்தியினால் தான். இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். கிருஷ்ண பிரேமி போன்றவர்கள்லாம் மிக அருமையாக தங்களுடைய உபன்யாசத்திலே சொல்லி இருக்கிறார்கள். எப்படி வந்து அந்த ராசலீலையில வந்து கோபியர்கள் கண்ணன் அது அவ எப்படி இணைந்து ஆடினார்கள். அங்க காமமே இல்லாத ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஆட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான கண்ணன்கள், நூற்றுக்கணக்கான கோபியர்கள், ராசலீலை நடக்கிறது. அங்கே காமத்துக்கே இடமில்லை. மீராபாயினுடைய கதையை சொல்லும் போது இதை நான் பேசியிருக்கிறேன். அதை நிரம்ப சொல்லலாம் அது பற்றி. ஆகவே இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொல்கிறான், there is a shift, there is a paradigm shift சொல்ற மாதிரி ஒரு ஷிஃப்ட். இந்த இந்த காமத்தை எது மாற்றும் என்றால் பக்தி. எப்படி மாற்றும்? ஏனென்றால் இறைவன் மேல் அளப்பரிய ஆசை கொண்டு விட்டாய், அதனால் இந்த ஆசை போயிடும், இந்த உடல் இச்சை போய்விடும். இது எவ்வளவு பெரிய மாறுதல். அப்போ வந்து there's a lot of concentration on what you are doing. அதனால பாரதி என்ன நினைக்கிறான், இந்த காமம் என்ற அந்த ஒரு உணர்ச்சி இருக்கிறதே, இட் இஸ் அ டைவர்ஷன் ஃபார் எனி நார்மல் பீயிங். எனவே அதை அதை எட்டி உதைக்கக்கூடியதாக இருக்கும். தாமச பேயை கண்டு தாக்கி மடித்திடலாகும். இது another. தாமச பேய்ங்கிறான், அது ஒரு பிசாசு, இது ஒரு பேய். ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னா,
ஒண்ணு வந்து பேய் பிசாசுன்னு எல்லாம் பயப்படுறாங்க. ஒரு முறை கீவாஜா தான் சொன்னார், ஏன் பேய் பிசாசுன்னா பேய்னா பயப்படுறீங்க? பேய்க்கு பயப்படுறான், குணத்துக்கு பயப்படுறான். அவர் சொன்னார், இந்த உயிரோட இருக்கக்கூடிய மனுஷன் அவங்ககிட்ட என்ன இருக்கு? உடல் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. இந்த உடல் இருந்து உயிர் இல்லை என்று சொன்னால் அது பிணம். உடல் இல்லை, இல்லாமல் உயிர் மட்டும் இருந்தால் அது வந்து பேய் அலைஞ்சிட்டு இருக்கு. இந்த உடலும் உயிரும் இருக்கக்கூடிய பார்த்து பயப்படாத மனிதன் இதுல பாதி பாதியா இருக்கிறத பார்த்து ஏன் பயப்படுறேன்னு கேட்டார் கிவாஜா. இன்னும் லாஜிக் தானே. அதுக்கு என்ன அர்த்தம்? அவரே சொன்னார் விளக்கம். இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, பீப்புள் ஆர் அஃப்ரைட் ஆஃப் வாட் இஸ் அன்னோன் டு தெம். அதனால தான் என்ன சொன்னா, தமசோமா ஜோதிர்கமய, அந்த ஒளி, அந்த ஒளியிலே நாம் இருக்க வேண்டும். அதனால இது வந்து இந்த அடுத்து வந்து ஒன்று காமம் பற்றி சொன்னார். இந்த காமம் எப்படி வந்து வாரியர் அந்த காலத்து சொல்லுவார், நான் கேட்டிருக்கேன். காமன் இஸ் காமன் ஃபார் ஆல் அப்படின்றவர், இங்கிலீஷ் காமன் போயிடுவார். காமன் இஸ் காமன் ஃபார் ஆல் அப்படின்னு வாரியர் சுவாமிகள் வந்து 40-50 வருஷம் முன்னாடி சொன்னது எனக்கு கேட்கறது. சின்னவர்களா இருக்கும் கேட்டிருக்கோம், அப்போ புரியல. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இந்த 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 நாட்டினுடைய அடிமைத்தனத்துக்கு அடிப்படையான காரணம் காமம் தானே. அதுலயே போய் பார்க்கணும். இது அனதர் ரீசன் ஃபார் தட். அதைத்தான் பாரதி நினைச்சு பார்க்கறான். பணத்து மேல ஆசை வச்சான். எவ்வளவு துபாஷிகள் அந்த காலத்துல, எத்தனை பேர் ஒத்தனை ஒத்தன் நம்ம நாட்டிலே போட்டு கொடுத்தான். லைக் somebody said, what is possible? We have outnumbered the British in terms of numbers. எத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்தியர்கள் இருந்தார்கள். இந்தியர்களை கொண்டே இந்தியர்களை கொன்றார்களே. ஜாலியன் வாலாபாத் பத்தி எவ்வளவு பேசுறோம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை பத்தி பேசினா நெஞ்சம் விம்பி வெதும்பி விடும். அப்படியே அந்த 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 போய் ஏறிக்கொண்டு மேலே இருக்கலாம், பின்னாடி சுட்டு தள்ளினான். சுடு என்று ஆர்டர் போட்டவன் ஒரு பிரிட்டிஷர் டயர். ஆனால் அவன் அந்த ஏறக்கூடிய அந்த இந்தியர்கள் எல்லாம் சுட்டவர்கள் இந்தியர்கள் தானே, இந்திய சிப்பாய்கள் தானே இந்த நாட்டில். அப்ப அவன் எதுக்காக இது பண்றான்? ஏதோ ஒரு ஆசை, இந்த வாழ்க்கையில உயிரோடு இருக்க வேண்டும், உடலுக்கு இது வேணும், எனக்கு வந்து வலி இருக்கக்கூடாது, என் குடும்பத்தோடு நல்லா வாழணும், காசு வாங்கிட்டு. இது அடிப்படை. இந்த காமம் இருக்கிறதே இது அடிப்படை. இதை ஒரு லெவல்ல வந்து பக்தியோட இணைத்து பேசுகிறான். பக்தியில காமம் அடிபட்டு. அதனால்தான் பாரதி கோபத்துல எட்டி உதைங்கிறான். எட்டி உதைன்னு சொல்றது காரணம் அது மட்டும் இல்ல. காமம் will not leave you otherwise. காமம் will not leave you otherwise unless you kick it out. You have to be proactive, not reactive. தான் பாரதி எவ்வளவு அருமையா சொல்றான் பாருங்க. எட்டி உதைங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டு போகாதுரா அது. பாசமும் இந்த காமமும் இந்த அடிப்படையான இந்த விலங்குத்தனமான மனுஷ குணம் இருக்க, விலங்கு மனித குணம் இருக்கிறது, மிருக குணம் இருக்கிறது. இட் will not go. இட் இஸ் தேர் இன் த ஜீன்ஸ். அது இருக்கிறதுனால தான் வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேவை எப்படி வந்து இந்த இந்த இது தேவையா இருக்கிறதோ அந்த அளவுக்கு இது தேவை இல்லாம போகுது. ஒரு நிலை வேணும், ஒரு நிலை தாண்டணும். Unfortunately or others, there are for the lower group of animals or even higher predators or whatever it is, other than the human beings, the animals, they have got seasonal interest in procreation. காம இச்சைகள் எல்லாம் இந்த விலங்குகளுக்கு வந்து ஒரு சில நேரத்துல தான் இருக்கும். We have seen it in case of dogs and cats and other things we have seen. வீட்டு வளர்ப்பு பிராணிகள் பார்க்கலாம். There is a season for the காம இச்சை for them. Unfortunately for the human being, it is there forever. தான் பாரதி எட்டி எட்டி உதறாது. அதுவும் எப்படி? கையால பிடிச்சு தள்ளாது. அந்த கூட அந்த அளவு கூட அது கௌரவம் கிடையாது. காலால எட்டி உத. காலால எட்டி உதங்கிறான். அது போல வந்து தாமச பேயை, ப்ரொக்ராஸ்டினேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தாமசம். இது அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதாவது எப்போ பார்த்தாலும் சரி, இது அப்புறம் பண்ணலாம், இது அப்புறம் பண்ணலாம், ஒத்தி வைக்கிற, ஒத்தி வைத்தல். இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, யூ அசியூம் an authority over time. What a great error of judgment. நாளைக்கு பண்றேங்கிறிய, ஆர் யூ இன் கண்ட்ரோல் ஆஃப் டைம்? வாட் எவர் த ரீசன். நான் அடுத்த நிமிஷம் தான் சார், நான் நாளைக்கு தானே சார் சொல்றேன். நோ,
நீ நாளைக்கு சொன்னாலும் அடுத்த செகண்டுக்கு சொன்னாலும் யூ காட் நோ கண்ட்ரோல் ஓவர் த டைம். அந்த அதை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? பாரதி அதை சொல்கிறான். இதெல்லாம் வந்து சாதாரணமா இருக்கு. இதெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் பக்தி தீர்த்து வைக்கிறது. அதான் அது இது மறுபடி ராமாயணம். ராமாயணத்துல எத்தனையோ ராமாயணம் இருக்கு. அதுல வந்து அருணாச்சல கவிராயர் அவருடைய ராமாயணம் இருக்குது. ராமநாட கீர்த்தனையில கண்டேன் கண்டேன் சீதையை என்று ஒரு பாட்டு நீங்க எல்லாம் கேட்டிருக்கலாம். அதாவது ஆஞ்சநேயன் வந்து சீதையை பார்க்கிறான். கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா என்று அவர்கிட்ட சொல்றாங்க. சீதையை பார்த்தேன் அப்படிங்கிறது அதுல சொல்லுவான். அந்த பாட்டுல வரும். அந்த பாட்டுல வந்து போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து அங்க பார்க்கறேன் பனிக்கால வாரிசம் போல ஒளி இழந்து, அதாவது பனியில விழுந்த தாமரை பூ போல அது ஒளி எழுந்து இருக்கிறாள். இப்போ வந்து ராவணன் அங்கேருந்து என்டர் பண்றான். இந்த பயணத்தை பண்ணி இவ போய் பார்க்கறா. அது ஒரு லைன் வரும். இனி தாமதம் செய்யலாகாது என்றெண்ணி பேசி என்று ஒரு வரும். இனி தாமதம் செய்யலாகாது இந்த பாட்டிலே வரும். இன்னும் ஒரு கணம் தாமதித்தால் சீதை உயிர் விட்டு விடுவா. ஷீ இஸ் ரெடி டு கில் ஹர் செல்ஃப். அந்த பாட்டுல வரும். இப்போ இந்த தாமதம் செய்யலாகாது. ஏதாவது ஒரு விஷயம் தெர் இஸ் ஆல்வேஸ் an ultimatum for that. பட் தட் அல்டிமேட்டம் உன் கையில வச்சுக்க முடியாது. அது அது காலம் தீர்மானிப்பது. அடுத்த கணம் தானே என்று நீ தீர்மானித்தா அது போயிடும். எனவே தாமசம் என்று அது ஒரு பேய் அப்படின்னு சொல்றான். அதை என்ன சொல்றான் அந்த இடத்துல? தாமச பேயை கண்டு தாக்கி மடித்திடலாகும். இதுல முக்கியமான விஷயம் தாமச பேயை கண்டுங்கிறான். முதல்ல என்ன சொன்னா? அது காலால எட்டி உதைங்கிறான். அதாவது கண்டு அண்டர்ஸ்டுட். இது காலால கிட்ட இருக்கிறத எட்டி உதைங்கிறான். இங்க வந்து தாமச பேயை கண்டுனா ஐடென்டிஃபை. தட் மீன்ஸ் டிஸ்கிரீஷன். There should be a discretion which is inherent in a human being for being an intelligent person. A normal person has some discretionary approach on issues. அப்போ இதை வந்து இது பாரதி சொல்ற பக்தியில, அதாவது பக்தினா உனக்கு உடனே மோட்சம் இல்லை. சாதாரணமா என்ன சார் சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க. பக்தினா பக்தினா மோட்சம் கிடைக்கும் பினிஷ். பாரதி ஸ்டெப் பை ஸ்டெப் போறான். தேர் இஸ் a கிரேட் டிஃபரன்ஸ் இன் இட். அதை தான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். பக்தியினாலே முக்தி கிடைக்கும். பினிஷ். நம்ம நாட்டில் சொன்னா பக்தி செய் விட்டு விடுதலையாகி. பக்தி என்ற பரவசை முக்தி என்று நிலை படைத்தான் என்று எழுதுறான். பக்தி என்ற ஒரு நிலை படைத்தான். அப்ப பக்தி டு முக்தி. ஆனா இந்த பாட்டுல பாரதி வந்து ஸ்டெப் வைஸ் போறான். பிகாஸ் ஹி இஸ் இண்டிவிஜுவலைசிங். இப்ப காம பிசாசை எடு காலால் உதை, தாமச பேயை இனம் கண்டு கொண்டு மடுத்திடலாகும். இட் இஸ் நாட் ஃபார் த இட் இஸ் ஃபார் த இண்டிவிஜுவல். அப்போ பக்தி இந்த இண்டிவிஜுவல் கரெக்ஷன் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒவ்வொரு ஒரு ஒரு கோலத்துல வந்து ஒவ்வொரு புள்ளியும் சரியா இருந்தாதான் அந்த கோலம் சரியா இருக்கும் இல்லையா? அப்ப இதை சொல்லக்கூடிய பாரதி என்ன நினைக்கிறான்? மக்கள் ஒவ்வொருவரையும் திருத்த வேண்டும். அவருடைய காமத்தை அழிக்க வேண்டும். காமம்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். அவருடைய தாமசத்தை, தாமசம் என்பது நாட் ஓன்லி ஃபார் ப்ரோக்ராஸ்டினேஷன் பட் ஆல்சோ மந்த புத்தி. தாமச குணம் என்பார்கள். அதாவது அது வந்து என்ன என்ன பெரிய பிரச்சனைனா இந்த 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 எழுதுறான கஞ்சி குடிப்பதற்கிலார் அதற்கு காரணம் யாதென்று அறிவமில்லார். யூ ஆர் நாட் அவேர் தட் யூ ஆர் இன் பன்றியா கிடக்கிறான். அந்த அந்த பாட்டுல பாரதி இன்னொரு இடத்துல எழுதுறான். சேற்று பன்றியா கிடைக்கிறார்கள். பாஞ்சால சபதம் கூட ஒரு இடம் வருது இந்த மாதிரி. பன்றி போல கிட உனக்கு இப்படி மோசமா இருக்கிறது கூட தெரியாது. சி அன்லஸ் இப்போ நம்ம உடம்புல வந்து ஃபீவர் வந்தான்னா வந்து ஒரு வெப்பம் இருக்கிறது, டெம்பரேச்சர் ஃபீவர் இருக்குன்னு போறோம், மாத்திரை மருந்து சாப்பிட்றோம். நீ கெட்டு போயிருக்கேனே தெரியலன்னா உன்னை எப்படி திருத்துப்ப? தட் இஸ் த ரீசன் ஒய் தாமசம் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட். சொல்றேன் அதுல வந்து தாமசம் அந்த மந்தமா இருக்கக்கூடிய இருக்கிறது. தாமச பேயை கண்டு தாக்கி மடித்திடலாகும். என் நேரமும் தீமையை எண்ணி அஞ்சும் தேம்பர் பிசாசை திருகி எரிந்து. அவ்வளவு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து அடுத்த லெவல் போயிடுறது. இப்போ அடுத்து என்ன சொல்றான்? இப்போ இந்த பாட்டுல என்ன வருது பாருங்க. முதல்ல வந்து காம பிசாஸ், ரெண்டாவது தாமசம். அந்த தாமச உணர்வை அதையும் தாக்க வேண்டும், அதையும் அழிக்க வேண்டும்.
அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், எந்நேரமும் தீமையை எண்ணி அஞ்சும் தேம்பர் பிசாசு. இப்போ 3 பிசாசு இருக்குங்க. இந்த பாட்டு பூரா பிசாசு தான் இப்போ. பயமுறுத்துற பாட்டா இருக்குல்ல. எவ்வளவு பிசாசு பேய் வருது பாருங்க. காமம்ங்கிறது ஒரு பேய். அப்படி பார்த்தா நம்ம சுத்தி பேய் தான் இருக்கு. இந்த பேய்க்கு நடுவுல இருக்கோம் சொல்றோம்ல, அதுதான் இருக்கு. காமம்னா ஒரு பேய் நம்ம ஆட்டி வச்சுட்டு இருக்கு. தாமசம்ங்கிற ஒரு பேய் ஆட்டின்னு இருக்கு. இன்னொன்னு அச்சம். அச்சம் மட்டும் இல்ல. அது எப்படிப்பட்ட அச்சம்னா, எப்போதும் தீமையை எண்ணி அச்சப்படக்கூடியது. இந்த so called the அச்சம் இஸ் நாட் a ரியல், பட் இட் இஸ் இமேஜினரி. ஒரு விஷயம் நடந்து அதுக்கு வேண்டி பாம்பு வந்து கடிச்சு, ஐயோ பாம்பு வந்துடுத்த அச்சப்பட்டா வேற. பாம்பு போட்டோ பார்த்தாவே, பாம்பு படத்துல பார்த்தாலே அச்சப்படுறான். இதுக்கு இன்னொரு லெவல் வந்து பாம்பு பத்தி, பாம்புன்னு வார்த்தை வந்தாலும் ஐயோ சொல்லாத. so many people their phobia என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மெடிக்கல் டேர்ம்ஸ் they call it as phobia, different phobia. இப்போ இந்த தீமையை எண்ணி அதனாலே அச்சப்பட்டு தேம்பக்கூடிய பிசாசு மூணாவது. அந்த பிசாசை அழிக்க வேண்டும். திருகி எரிந்து என்று சொல்கிறாங்க. திருகி எரிந்து அந்த பிசாசு எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு பிசாசை வந்து எட்டி உதைக்கணும். எது? காம பிசாசை. அடுத்தது வந்து அதை மடித்திடல் ஆகும். எது? ரெண்டாவது இருக்கிறது காமம். அதுக்கு அடுத்தது தாமசத்தை வந்து மடித்திடல் ஆகும். அது பக்கத்துல வந்து அது கொல்லணும். அதை மடித்துட்டு மேல போகணும். மடித்திடல் ஆகும், அழித்திடல் ஆகும். அது எட்டி உதைக்கணும். காம பிசா அழிக்கலன்னு சொல்ல, அழிக்கவே முடியாது. அதுக்கு அது எட்டி உதைக்கணும். அப்பப்போ உதைச்சுட்டு இருக்கணும். திரும்பி பின்னாடி வந்தா மறுபடியும் எட்டி உதைக்கணும். யூ ஹேவ் டு ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ். பிகாஸ் காமம் இஸ் ஜஸ்ட் நாட், இட் இஸ் தேர் எவர். லைஃப் இருக்கிற வரைக்கும். ஆனா அதை உள்ள கொண்டு வராது. அந்த காமத்தை மாற்று, திசை மாற்று, மடை மாற்று, பாரடிம் ஷிஃப்ட். ரெண்டாவது வந்து தாமசத்தை அழித்திடலாகும். இட் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். நீ ஒழுங்காயிரு. டோன்ட் பி ப்ரோக்ராஸ்டினேட்டிங் ஆன் இஷ்யூஸ். மூணாவது என்ன சொல்றான்? இதை, அது இந்த தீமை எண்ணி இருக்கக்கூடிய இந்த தேம்பி அழக்கூடிய இந்த இந்த பிசாசை என்ன செய்யலாம்? திருகி எறிய வேண்டும். பிகாஸ் இது டீப் ரூட்டட். இது மனசுல உட்காந்துருக்கு, உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கு. ஐயோ உள்ள பாம்பு பாம்புன்னு மேல கிளாஸ்ட்ரோபோபிக், ஹைக்ரோபோபிக், ஏதோ நிறைய போபிக் இருக்கு. மூல 1000 போபியா இருக்கு மனுஷர்களுக்கு. அப்ப அது திருகி எறியணுங்கிறான். இதுக்கு ஒரு ஒரு ஈக்குவல் நான் சொல்றது உண்டு. மதுரை இது மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல குமரகுருபர் எழுதுறார். தொடுக்கும் கடவுட் பழம்பாடல் தொடையின் பயனே நரைபழுத்த. அந்த பாட்டுல ஒரு இடத்துல வரும், அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உல கோவிற்கு ஏற்றும் ஒளி விளக்கே. அதுல ரொம்ப பிடிச்சா அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும். ஒரு கிழங்கு இருக்குன்னா அது கிழங்கு எடுத்துட முடியாது. கேரட்டு இல்லைன்னா முள்ளங்கி எல்லாம் எடுக்கும்போது அப்படி அப்படியே உருவி எடுத்துருவான். ஆனா அந்த கிழங்கு இருக்கிறது, சேனக்கிழங்கு, அது மாதிரி எடுக்க முடியாது. சேனக்கிழங்கு இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொன்னா அது அவ்வளவு தூரம் தோண்டினா தான் எடுக்க வரும். ஏன்னா வெளியில ஒண்ணுமே தெரியாது. அது அகந்தை என்பது வெளியில தெரியாது. அகம்பாவம், அந்த அகந்தை இருக்க ஆணவம் இருக்கிறதே வெளியில தெரியாது. ஐயோ தாசன் தாசன்மா. அதுவும் பக்தி மார்க்கத்துல இருக்கக்கூடியவர்கள் அடியேன் அடியேன் என்பார்கள். அடியேன்னா கொஞ்சம் அடி கொடுன்னு அர்த்தம். அவன் அடிச்சாதான் தெரியும். அந்த அகம்பாவத்தை அது உள்ளுக்குள்ள இருக்கும். அதை அகலமாக தோண்டி எடுக்க வேண்டும். அதை அன்னை செய்வாளாம். அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உல கோவிற்கு ஏற்றும். அவன் அடியார்கள் அகந்தை கிழங்கை வந்து எடுவார்கள் சொல்றது இல்லையா? அதனால அந்த விஷயத்தை பாரதி பேசுகிறான். இதுல வந்து திருகி எறிந்து பொய் நாமம் இல்லாதே உண்மை நாமத்தினால் அங்கு நன்மை விளைந்திடும். ஃபைனலா பாரதி சொல்றான். ஹியர் he is talking about understanding the reality. எது உண்மை எது பொய் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அந்த தத்துவம் உண்டாம் என்று சொல்கிறானே முதல்ல, அந்த தத்துவத்தை இங்கே வைக்கிறான். இந்த இந்த வாழ்க்கையிலே எது உண்மை எது பொய் என்று நீ நினைக்க வேண்டும். அந்த நினைப்பு எப்போ வரும்? வாழ்க்கையிலே உண்மை பொய் என்பதெல்லாம் எப்ப தெரிய வரும் என்று கேட்டால், இந்த காமம், இந்த தாமசம் என்று சொல்லக்கூடிய அந்த 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 குணம், அந்த தாமச குணம் இருக்கிறது அது. அதன் பிறகு அச்சம். இந்த அச்சத்தை பற்றி பாரதி எழுதக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல இடங்களில் பாரதி எழுதுகிறான். இது எல்லாத்துக்குமே பாரதியினுடைய கட்டுரை இருக்கிறது. ஆனால் அச்சம் என்பது நாம்
இப்போ வந்து அஹ், அஹ், பாரதி வந்து எடுத்த உடனே அச்சம் தவிர தான் ஆரம்பிக்கிறான். அதனால இதை திருகி எறியணுங்கிறான். டீப் ரூட்டட். இதுதான் மக்களுக்கு அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனிலே. எல்லாத்துக்குமாட அஞ்சு யோகியதை வேணா அதுக்கு. ஊர் சேவகன் வருதல் கண்டு அஞ்சுவான். யாரா காக்கி ட்ரெஸ் போட்டு வந்தா அஞ்சுவான். யாரா பக்கத்துல வந்து உத்து பார்த்தா அஞ்சுவான். ஐயோ நம்மளை பாக்குறான் எல்லாம் பாரதிக்கு தெரியும் எப்படிலாம் இந்த இவன் உளவாளிகள்லாம் இருக்கிறான்ட்டு. அவன் நண்பர்கள் சொல்லுவாரு, பாரு இந்த உளவாளி இருக்கான்னு பாரதி சொல்லுவாராம். ஏற்கனவே தெரியும் பின்னாடி வரட்டும் அவன். அவன் பண்ற வேலைக்கு வரட்டும், பின்னாடி கூட பின்னாடி சுத்திட்டு இருக்கட்டும் அப்படின்னாரு. அதனால பாரதி நோஸ் அபவுட் இட். அதெல்லாம் பாட்டுல வச்சு எழுதுறாரு, ஊர் சேவன் கண்டு. அதனால அது வந்து எழுதுறாரு. ஒரு இடத்துல, அப்பா நீ ஏட்டை துளைக்கும் ராமபாண பூச்சியைப் போல் பல நூல்களை துளைத்து பார்த்து வாழ்நாளை வீணாக்கி இருக்கக்கூடும். ஆனால் அச்சம் இருக்கும் வரை நீ அறிவாளியாக மாட்டாய். யூ காட் யுவர் பிஹெச்டி. அந்த அதாவது ராமபாணம் மாதிரி தொலைக்கிறதா. பாரதி பாருங்க, அஹ், புஸ்தகத்துல ராமபாணம் உள்ள தொலைச்சு இதை பாடுற அதை பண்ண அங்க கொட்டேஷன் இங்க கொட்டேஷன் சார். எல்லாம் எங்க இருந்தாலும் கொட்டேஷன் சொல்றீங்களே சார், எல்லாம் கரெக்ட். அச்சம் கூடாதுன்னு அத்தனை கொட்டேஷன் சொல்லிட்டு ஐயோன்னு கத்தினா பக்கத்துல ஏன்டா பேச்சை நிறுத்திட்டேன்னா கரப்பாம்பூச்சி ஓடுறதுனா. அதாவது சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு இருந்தா என்ன. பாரதிக்கு பிடிக்கவே இல்லை, கத்தரா பாரதி. ஆனால் அச்சம் இருக்கும் வரை நீ அறிவாளியாக மாட்டாய். அஞ்சாமைக்கும் அறிவுக்கும் நமது முன்னோர்கள் ஒரே சொல்லை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். தைரியம் என்று ஒரு சொல் வடமொழியில. இந்த தைரியம் என்ற சொல் வீரம் என்று இருக்கிறதே, அந்த வீரம் என்ற சொல் இருக்கிறதே, அதுக்கு வந்து அறிவாளி என்று பெயர். வீரமுடைய ரிஷிகள் என்று வருது, ஸ்லோகங்கள் வருகின்றன. வீரம் என்று. அவங்க ஏன் சார் வீரம் அப்படின்னா, அறிவு இருக்கிறதா வீரம். நாலேஜ் இஸ் பவர் என்று இப்ப சொல்கிறோம். வள்ளுவன் சொல்கிறான், அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று சொல்கிறான் வள்ளுவன். அப்போ அற்றம் காக்கும் கருவி என்கிறான் அறிவை. எப்படி ஒரு படைக்கலம் இருக்கிறதோ அது இருக்கிறது. கையில கத்தி கொடுத்துட்டோம் அறிவு இல்லைன்னா, கத்தியுடைய பிடி பக்கம் காமிச்சு தூட்டுவான், இந்த பக்கம் வச்சுப்பான். அதான் ஒரு ஒரு படத்துல ஏதோ படத்துல வரும், துப்பாக்கி வந்து ரெண்டு பக்கம் சுடுற துப்பாக்கி, ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி ஏதோ ஒன்றுல வரும். இப்படி இப்ப திருப்பி வச்சு அது ஹார்னை சுடுவான், இவனே சுட்டுன்னு செத்துருவான். இந்த பக்கம் போயிடும். அறிவு இல்லாத கையில ஆயுதம் இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கும் சொல்லுங்க. அதனால பாரதி சொல்கிறான், இது அறிவு. அச்சமே மடமை, அச்சமில்லாமையே அறிவு. விபத்துகள் வரும்போது நடுங்குபவன் மூடன். அவன் எத்தனை சாஸ்திரம் படித்திருந்தாலும் மூடன்தான். விபத்துகள் வரும்போது எவன் உள்ளம் நடுங்காமல் துணிவுடன் அவற்றையெல்லாம் போக்க முயற்சி செய்கிறானோ அவனே ஞானி. ஹரி ஓம் என்று எழுதத் தெரியாத போதிலும் அவன் ஞானிதான். ஹரி ஓம் என்று எழுதத் தெரியாத போதிலும் அவன் ஞானிதான், அவன் தான் ஞானி. அதாவது நான் எப்போ டு யூ ஸ்டாமர் ஆல்வேஸ் என்று கேட்டான். ஐ டோன்ட் ஸ்டாமர், ஒன்லி when ஐ ஸ்பீக் ஐ டூ அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசும்போதுதான் திக்காம இருக்கணும், அங்க போய் திக்கினா. அப்போ அச்சம் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கிறது இல்ல. விபத்துகள் நிகழும் பொழுதும் எதிர்ப்புகள் வரும் பொழுதும் யார் அச்சமின்றி இருக்கிறார்களோ அவனே அறிவாளி. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறான் பாரதி. சிவாஜி மகாராஜா தமது சொந்த பிரயத்தன பிரயத்தனத்தினாலும் துணிவாலும் புத்தி கூர்மையாலும் அவுரங்கசீப்பின் கொடுங்கோன்மையை அழித்து மகாராஷ்டிரம் ஏற்படுத்தி தர்மஸ்தாபனம் செய்தார். அவர் ஏட்டுப்படிப்பில் தேர்ந்தவர் அல்லர். இந்த காலத்தில் இங்கிலீஷ் பள்ளிக்கூடங்களில் படித்த பரீட்சைகள் தேறி 15 ரூபாயை கொண்டு பிழைப்பதற்காக நமது தர்மத்தையும் ஆத்மாவையும் விலைப்படுத்தக்கூடிய மனிதர்கள். ஒரு 15 ரூபாய் சம்பளத்துக்கும் நமது தர்மத்தையும் ஆத்மாவையும் விலைப்படுத்தக்கூடிய மனிதர்கள் ஆயிரக்கணக்கான சுவடிகள் படித்து கண்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிவாஜி மகாராஷ்டிரா ராஜ்யம், சிவாஜிக்கு மகாராஷ்டிரா ராஜ்யம் லாபம், படிக்கல ஆனா ராஜ்யம் லாபம் வந்துடுது. இவ்விருவரில் யார் சிறந்தவர்? பாரதி கேட்கிறான். அதாவது படிச்சு படிச்சு கண்ணை கெடுத்தவனா, இல்லைன்னா படிக்காத துணிவை வைத்துக்கொண்டு ஒரு ராஜ்யத்தையே எடுத்துக்கொண்டாரு சிவாஜி, ரெண்டு பேர்ல யாரா சிறந்தவர் என்று கேட்டு, பாரதவாசிகளாகிய நாம் இப்போது புனருத்தாரணம் பெறுவதற்கு கல்வி வேண்டும் என்று சில பேர் சொல்கிறார்கள். பாரதி சட்டில் கட்டுரை இது, உட்காந்து ஆழ்ந்து படித்து பார்க்கணும். இங்க புனருத்தாரணம் செய்வதற்கு கல்வி வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனா கொடுக்கிறது என்ன? மெக்காலே கல்வி. அதை பாரதி எழுதுகிறார்.
துணிவு வேண்டும், கல்வி வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாம் துணிவு வேண்டும் என்று சொல்கிறோம். ராயல் புளூரல் பாரி சொல்லலாம். நான் சொல்லல, நாம் துணிவு வேண்டும் என்று சொல்லுவோம். எல்லாரும் கல்வி வேண்டும் என்று சொல்கிறார்கள், நாம் துணிவு வேண்டும் என்று சொல்கிறோம். எப்படி பேசுறா பாருங்க. அதான் அச்சம் தவிர அறிவு தேவைன்னு ஆரம்பிக்கல ஆத்திசூடிய. அதுல வந்து அறிவு தேவைன்னு சொல்லுகிற அச்சம் தவிர என்றான். அது எப்படி சொல்ல பாருங்க. எல்லோரும் கல்வி வேண்டும் என்கிறார்கள், ஆனால் நாம் துணிவு வேண்டும் என்கிறோம். துணிவே தாய், அதிலிருந்து கல்வி முதலிய மற்றெல்லா நன்மைகளும் பிறக்கின்றன என்று பாரதி அச்சத்தை பற்றி மிக தெளிவாக தன்னுடைய வாக்கிலே கூறுகிறானே, அதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். சரி, அடுத்து பார்க்கும்போது இதுல புலை அச்சத்தை கொன்று சொல்றான். அதுல ஆசையை கொல்வோம், புலை அச்சத்தை கொன்று பொசுக்கிடுவோம். ஆசையை கொல்வோம். இந்த ஆசையை அந்த மூலம் வந்து பாரதி வந்து அதாவது ஆசை என்பதை பத்தி வரும்போது பாரதி பல இடங்களில் எழுதியிருக்கிறான். அதுவும் ஒரு ரெண்டு விஷயம். இப்போ வந்து இந்த ஆசை என்பதுல வந்து நம்ம இது எது கெடுதின்னு சொல்லணும்னா ஆசையினுடைய பேராசை. அதுல வந்து பழைய ஒரு தாயுமான ஒரு பாட்டு இருக்கும், அது நான் சொல்லியிருக்கேன். தாயுமான ஒரு பாடல். ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைப்பர். என்ன பண்ணனா உலகம் ஃபுல்லா இருக்கு கையில. ஆழிசூழ் உலகமெல்லாம் வரதனை ஆள, ஆழிசூழ் உலகம் அதையும் சேர்த்து சொல்லிட்டா கம்பன்ல. அது மாதிரி வந்து இங்க வந்து உலகம் உலகம் பூரா இருக்கு, உலகம் அடக்குனது. அப்புறம் என்ன சொல்லுவான், ஐயோ கடல் மீது நமக்கு ஆணை இல்லையே என்று ஆசைப்படுவானா. அதுபோல குபேரனை போல அளவில்லாத செல்வம் கொண்டவர்கள் திருப்பி ரசவாத வித்தை கலைவர். இந்த ரசவாதம் பண்ணி எப்படி இந்த மெட்டல், இந்த கல்லு மண் எல்லாத்தையும் ரசவாதத்தினால எப்படி தங்கமாக பணமாக மாற்றுவது. நெடுநாள் இருந்த பேரும், நெடுநாள் வாழ்ந்தவர்கள் 90 100 வயசானவர்களும் நேசித்து காய கல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர். காய கல்பம் தேடி இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வதற்கு முடியுமா என்கிறார். அதுல கடைசி தான் ரொம்ப அருமை. யோசிக்கும் வேளையில், இதெல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். இதெல்லாம் யோசிச்சு விடாம யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? உடனே பசிக்கும், சாப்பிடுவேன், உடனே தூக்கம் வரும். பசிதீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். உள்ளதே போதும் நான் நான் என குளறியே. இது போச்சா அது போய் அது போன உடனே என்ன நினைப்பான், ஐயோ இது போச்சு, இது வச்சிருந்தா இது இருந்திருக்குமே, அடடா அன்னைக்கு உத்தோம் இந்த லேண்ட, இன்னைக்கு இருந்தா இன்னும் பெரிய நிறைய வேலை கிடைச்சிருக்குமே. இப்படி கம்பேர் பண்ணியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குள்ளே வீழாமல் பரிசுத்த நிலை அருள்வாய், பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்துள்ள பரிபூரணானந்தமே என்று அற்புதமான தாய்மான ஒரு பாடல். இதுதான் மக்களுடைய வாழ்க்கை என்று தெரியும் போது பாரதி தடுக்கக்கூடிய நினைவுகளை சொல்றான். ஆசையை கொல்வோம், புலை அச்சத்தை, புலை என்றால் கீழ்த்தரமான, கீழ்த்தரமான அச்சத்தை பொசுக்கிடுவோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு வினை சொல் தெரியுது பாருங்க. பொசுக்கிடுவோம், டெசிமேட், பொசுக்கிடுவோம், எரித்து அழிச்சிடுவோம். கெட்ட பாசம் அறுப்போம். இங்க பாசம் என்று சொன்னால் அன்னை பாசம், தந்தை குழந்தை, அந்த பாசம்னு அர்த்தம் இல்ல. பாசம் என்பது தலைகள். அதுவும் கெட்ட பாசம் என்கிறான். அப்படின்னா தீமையை விளைவிக்கக்கூடிய தலைகள். அதாவது இந்த இந்த புலன்களுக்கான இந்த கெடுதி இருக்க தீமையான நிறைய பழக்கம் அடிக்கிறாங்க. இப்போ கூட எழுதுறாங்க எல்லாம், திஸ் இஸ் ராங், இட் இஸ் ஸ்மோக்கிங் இஸ் ராங், டேஞ்சரஸ், இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போடுறான். யாரும் அதை பார்த்துட்டு சிகரெட்டை குடிச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து இந்த இந்த வாழ்க்கையில பலவிதமான கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள் மட்டுமில்ல தீய செயல்களுக்கு அடிமையாகிறான் மனிதன். அப்போ அந்த பாச தலைகள் அதை சொல்றான் அவன். கெட்ட பாசம் அறுப்போம். கெட்ட தலைகளை, அந்த தலையிலிருந்து நாம விடுதலை பெறுவோம். இங்கு பார்வதி சக்தி விளங்குதல் கண்டதை மோசம் செய்யாமல் உண்மை முற்றிலும் கண்டு வணங்கி, வணங்கியோர் ஈசனை போற்றி இன்பம் யாவையும் உண்டு புகழ்கொண்டு வாழ்குவோம் பக்தியினாலே. இந்த பாடலை எப்படி முடிக்கிறான் பாருங்கள். இதெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறான். இதெல்லாம் மனிதர்களுக்குள்ள ஒரு வீக்னஸ், ஒரு பலவீனம். மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனங்களை எல்லாம் மாற்றி ஒரு பலத்தை உண்டாக்க வேண்டும். உன்னுடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதை நல்ல செயல் செய்வதற்குரிய ஒரு 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 கருவியாக உன் உடலை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் என்பார்கள். அப்படி இந்த உள்ளத்திலே இறைவன் வந்து அமருவான் என்று சொன்னால் அவன் அமரக்கூடிய இந்த ஆலயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டாமா? அது வெளியில குடிச்சா போறோம், வெளியில குளிச்சுட்டு போய் பூஜை பண்ற மாதிரி
திருநீர் பூசிக்கொண்டு உட்கார்ந்தால் போருமா? உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டாமா? இங்க என்ன பூசிடலாம்? உள்ளத்தை எப்படி சுத்தம் பண்றது? புறந்தூய்மை நீரானமையும். வள்ளுவன் சொல்றான், புறந்தூய்மை நீரானமையும் உளந்தூய்மை வாய்மையால் காணப்படும். வள்ளுவன் சொன்ன குறிக்கோள் தான் உண்மை. அந்த உண்மைதான் உள்ளத்துக்கு தூய்மை கொடுக்கிறது. உண்மைதான். நீ உன்னுடைய உன்னுடைய எண்ணத்திலே தீய நினைவுகள் இல்லையே என்று கேட்டால், இல்லை என்று உண்மையை சொல்லணும். அப்படின்னா நிச்சயமா உள்ள இல்லாத இருக்கணும். அதுதான் அளவுகோல். அதுதான் வள்ளுவன் சொல்கிறான். அப்போ அகந்தூய்மை வேண்டும், புலந்தூய்மை வேண்டும். அப்படி இருந்தால் அந்த அகந்தூய்மைக்கு இன்னொன்னு சொல்றான். அவன் என்ன சொல்கிறான் என்றால், இங்கு பார்வதி சக்தி விளங்குதல் கண்டதை, இந்த சக்தியில தான் ஆரம்பிக்கிறான். இந்த சக்தி என்ற இந்த தரிசனம், இந்த சக்தி உள்ளே எல்லாருக்குள்ளேயும் இந்த சக்தி விளங்குவதனாலே அதை மோசம் செய்யாமல், அந்த சக்தி என்பது உனக்குள்ளே வந்து இருக்கிறது. ஒரு நல்ல விஷயம் உனக்குள்ள இருக்கிறது. ஒரு வீட்டில் வந்து அருமையான வந்து யாரோ கொடுத்துரு ஒரு ஒரு அகல் விளக்கு எரிந்து கொண்டிருக்கு. அந்த விளக்கு போய் நாசம் பண்ணிட்டா, ஒரு நல்ல ஒளி பாய்ச்சக்கூடிய ஒன்று உன் உள்ளே இருக்கிறது. சக்தி என்ற அந்த தவம் பொருந்தி அந்த ஒளி இருக்கிறதே, அது இருக்கிறது. அதுக்கு மோசம் செய்யாமல் உண்மை முற்றிலும் கண்டு வணங்கி வணங்கி ஒரு ஈசனை போற்றி, அந்த சக்திக்கான காம்ப்ளிமெண்டரி ஏற்கனவே அதை பத்தி சொல்லியிருக்கிறோம். சிவனும் சக்தியும் என்பது சிவசக்தி என்று பாரதியை பாடியிருக்கிறான். அப்படி சக்தி மூலமாக சிவனை எண்ணி பார்க்கக்கூடிய, அவனை போற்றக்கூடிய, அதனாலே வரக்கூடிய இன்பம் யாவையும் பெறக்கூடிய வழியை பக்தி காட்டுவதனாலே, பக்தியினாலே பல மேன்மை அடையலாம் என்று இந்த பாடலை பாரதி முடிக்கிறார். ஆகவே இன்னும் இந்த பாடல் தொடர்ந்து இருக்கிறது. ஒரு 7 ஸ்டான்ஸா இருக்கிறது. அதை தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே ஒரு லிஸ்ட், பக்தியினால என்ன கிடைக்கும் என்பதும், பக்தியை கொண்டு போது எப்படியெல்லாம் அடக்க முடியாத காமம், இந்த காம குரோதம், இந்த மாதிரி விஷயம்லாம் அடக்க முடியாத விஷயத்துல அடக்கக்கூடிய ஒரு ஒற்றை தனி சொல்லாக, எப்படி இந்த ஆணையை அடக்கக்கூடிய அங்குசம் இருக்கிறதோ, அதை போல இந்த பக்தியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன இந்த பாரதி பாடலை பார்த்தோம். இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.